808 ஸ்கொயர் ஃபீட் நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்துருங்க. சிஎம்டி அப்ரூவோட இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்த ப்ராப்பர்ட்டி. இது சென்னை பள்ளிக்கரணை லொகேஷனில் அமைச்சிருக்கு. வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டி. சென்னை பள்ளிக்கரணை லொகேஷனில் நம்மகிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் எந்த இடம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஜங்ஷனில் நிற்கிறோம். வேளச்சேரி டு தாம்பரம் மெயின் ரோட்டில் தான் நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நிற்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திலே அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்திலே அமைஞ்சிருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நிச்சயம் நம்ம சேனல் மூலியமாக அமையும். உங்கள்கிட்ட இதே போல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா சேல்ஸ் பண்ணி தரோம். லேண்ட், இண்டிவிஜுவல் ஹவுஸ், அப்பார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம சென்னைக்குள்ளே இருந்தாலும் சரி, சென்னைக்கு வெளியே இருந்தாலும் எதுவாக தான் சேல்ஸ் பண்ணி தரப்போம். இப்போ நம்ம இந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் பார்த்துறோம். இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட் டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரோட் டெட், அதாவது பார்த்திங்கன்னா தெருக்குத்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ப்ராப்பர்ட்டி, 808 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் கோர்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி தான். அந்த கோர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் கரெக்டாக உங்களுக்கு நான் வந்து 808 விட கொஞ்சம் கூடவே தான் இருக்குது இந்த லேண்டு. இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மழை பெஞ்ச டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். இப்போ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 24 ஃபீட் ரோடு. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோடு. இப்போ இந்த அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளட் எஃபெக்ட் ஆச்சுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் வந்து ஃப்ளட் எஃபெக்ட் ஆகலை. இந்த லாஸ்ட்டாக பெஞ்ச மழையிலையும் சரி, லாஸ்ட் இயரில் பெஞ்ச மழையிலும் சரி, இது வரைக்கும் வந்து ஃப்ளட் எஃபெக்ட் ஆகாத இடமும் இதுவும் ஒன்று. இந்த இடத்துலலாம் வந்து ஃப்ளட் எஃபெக்ட் பள்ளிக்கரணை லொக்கேஷனில் ஆகலை. இந்த ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா லேபர் காலனி. இந்த ஏரியா நேம் வந்து பார்த்திங்கன்னா லேபர் காலனி. இது நான் சொன்ன மாதிரி பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட் டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ இந்த எல்லோ கலர் ஸ்ட்ரீட் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் முட்டுற மாதிரியும், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் வந்து முட்டும் உங்களுக்கு. அதாவது தெருக்குத்து ப்ராப்பர்ட்டின்ற மாதிரி உங்களுக்கு அமையுது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சன் அகாடமி ஸ்கூல், பார்த்திங்கன்னா சன் அகாடமி பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு. இது பக்கத்துலேயே வந்து சன் அகாடமி இருக்குது. இங்கேருந்து அப்படியே போனீங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டலும் ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெருசலம் காலேஜும் ரீச் பண்ணிடலாம். இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல ரெசிடென்சியல் ஏரியா தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா. இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎம்டி அப்ரூவ். நீங்கள் லோன் போடணும்னாலும் தாராளமாக போய்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 lakhs. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் வந்து 50 lakhs.